Hi friends, welcome and welcome back to our channel Meenas Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளி ரெசிபி இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காராசேவ் தான் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா சூப்பரா வீட்லயே வந்து நம்ம காராசேவ் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி பண்றது அப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் காராசேவ் பண்ணுறதுக்கு 1 கப் அளவு நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கின கடலை மாவு தான். இது வந்து 1 கப்பு சேர்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 1/4 கப் அளவு நம்ம அரிசி மாவு சேர்க்கணும். நீங்கள் எந்த கப் அளவு வந்து கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் வந்து நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா அதை அதிகமாக சேர்த்துக்கிட்டு மிளகுத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காராசேவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்தா அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் சேர்த்தா அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். பட்டர் இல்லாத பட்சத்தில் எப்பவும் போல் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா ஒன்று நல்லா கலந்து வந்துடும். கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கடலை மாவு மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இது நம்ம செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். மற்ற ஸ்நாக்ஸ் செய்கிறத விட ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. முறுக்குக்கு வந்து மாவு பிசைவீங்களா அந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கணும். அதே மாதிரி முறுக்கு மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த தண்ணி வந்து சரியாக இருக்கும். தண்ணி வந்து நிறைய சேர்த்துடாதீங்க. இன்கேஸ் வந்து தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க, சரியாயிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூனாலும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சரியாயிடுங்க. அதனால் வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் மாறாது. கொஞ்சம் அதை சேர்த்துக்கோங்க, பயப்பட தேவையில்ல. அவ்வளோதான், மாவு வந்து பிசைஞ்சாச்சு. பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே வந்து மாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் வந்து நம்ம காராசேவ் போட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தாங்க இது. ஓகே, மாவு ஒரு சைடாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் கரண்டியில் வச்சு போடாமல் கடையில் போடுற மாதிரி இந்த மாதிரி முறுக்கு அச்சு வச்சு போட போகிறேன். இதில் வந்து இந்த மாதிரி 3 ஹோல் இருக்குது. இந்த அச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா மாவு வந்து ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். திரும்ப வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது உள்ளே வச்சிடலாம். நீங்கள் இல்லைனா நார்மலாக வந்து கடையில் போடுவாங்களே காராசேவ், அந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம கரண்டி வச்சுருப்போம்ல, ஓட்டையாக இருக்கும்ல, அந்த கரண்டியில் வந்து போட்டு மேலே வந்து மாவு வச்சுட்டு மேலே வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து எண்ணெயில் விழும். அந்த மாதிரி தான் வந்து கடையில் போடுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கையில் வந்து அனல் அடிக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய்க்கு நேராக வந்து போடும்போது. அதனால் வந்து அந்த மாதிரி போடல. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி முறுக்கச்சில் ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எண்ணெய்க்கு நேராக போகிறது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யாருக்குமே. அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், டேரெக்டாக எண்ணெயில் வந்து இந்த மாதிரி நான் பிழிஞ்சு விட்டுறேன். இதுக்கு ஷேப்லாம் இல்லை, அப்படியே கண்டினியூஸாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. ஒன்று மேலே ஒன்று வந்து போடாதீங்க, எட்ட போடுங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம உடச்சி விட்டுடலாம். கொஞ்சமாக உடச்சி விட்டும் போடலாம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம எண்ணெய்க்கு நேராக வந்து கை வச்சு உடைக்கிறதுக்கு. அதனால் வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம கை வச்சு உடச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு பேட்ச் போட்டுட்டேன். ஒன்று மேலே ஒன்று வந்து போடாதீங்க. அதிகமாக வந்து போடக்கூடாது. இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது ஒரு சைடு வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நம்ம 2 சைடும் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடணும். நீங்கள் எப்போவுமே வந்து மிளகாத்தூள் காரம் வந்து அதிகமாக சேர்த்து விட மிளகு காரம் வந்து அதிகமாக சேர்த்து செய்யுங்க. குழந்தைங்க சாப்பிட்டாலுமே அது ரொம்ப நல்லது. காராசேவுக்கு மிளகு காரம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மிளகாய் விட. அதனால் வந்து மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகு தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து மிளகு பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சைடு நல்லா வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு நான் 2 சைடும் வேக வச்சுக்க போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஒரு முறுக்கு ரெசிபி போட்டிருப்போம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணுற முறுக்கு போட்டிருப்போம். கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாவும் கடலை மாவும் வச்சு செய்கிற ஒரு முறுக்கு தான். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோதான், இது நல்லா வெந்துருச்சு. நான் வெளியில் எடுத்துடுறேன். நிறைய தீபாவளி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா ரெசிபியுமே. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான காராசேவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு பாருங்கள். நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு செய்யலைனாலும் இப்போ வந்து மழை சீசன். இந்த மழை சீசனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காராசேவ் செஞ்சுட்டு மழையை பார்த்துட்டு சாப்பிட்டோன்னா அப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.